இன்னும் ரெடி ஆயிட்டாங்க. மேக்கப் முடிஞ்சிருச்சு. 7 குடிச்ச லிப்ஸ்டிக் போயிடும் புண்ணியா. அதுவும் லிப்ஸ்டிக் திரும்ப போட்டுக்குவாமா. ஒரு ஆள் டான்ஸ் ஆடுறாங்க. ஐயா சரி போட்டு வீட்டுக்குள்ள டான்ஸ் ஆடுறேன் பாரு. நீ எதுக்கு 7 குடிக்கிற? அது உடம்புக்கு நல்லது கிடையாது, குடிக்காத. ரொம்ப ஜீனா வாத்தவங்க. ஏய் ட்ரெஸ்ஸில் ஊற்றாத. குடி. எனக்கு வேண்டாம், நானா எடுத்தேன். அப்புறம் குடிக்கக்கூடாதுன்னா ஜீனா வாத்தவங்க வயிறுக்கு என்னமோ ஒரு மாதிரி இருக்குதுன்னு தான் குடிக்கணும். இல்லை இந்த நீங்கள் சும்மா குடிச்சுன்னு வச்சுக்கேன், குடலெல்லாம் உருவி போயிடுவேன் தெரியுமா? அது எதுக்கு சும்மா குடிக்கிற? நீ திரும்பவும் நீ லிப்ஸ்டிக் போடுவேன். எத்தனை டைம் போடுவேன்? காசு இருக்கு இல்லையா? எடுத்துட்டு நான் தான் உங்கள்கிட்ட போய் சொன்னேன்ல, சாயந்தரமே சொன்னேன்ல பெட்ரோல் அடிக்கணும். அப்போ நம்ம வந்து காருக்கு தான் போட போகிறோம். அழகாக ஸோ அப்போ நம்ம அங்கே கார் டிரைவர் இருக்கிறாங்க. நம்ம கார் ஆப்போசிட்லன்ட்டு அப்போ வண்டி. ஸோ இப்போ நான் கிளம்ப போகிறோம். அப்போ நாளை நல்லபடியாக முடிஞ்சிச்சா? நல்லபடியாக இருந்துட்டு காசு. ஆமாம், அங்கே நம்ம ஒரு வேண்டுதல் வச்சு அது நடந்தால் தான் செய்யணும், இல்லாத நம்ம செய்யக்கூடாது. இப்போப்பா எனக்கு கொஞ்சம் தாயா இதுக்குமா அது மா மா இதுக்குமா இந்த காசெல்லாம்? இந்த காசெல்லாம் இதுக்குமா? எனக்கு டவுட்டு. கூட அப்பா கிட்ட கொடுத்துட்றேன். ஸோ சம்மர் ரெஸ்ட்ரூமுக்கு போகுது. நமக்காக எங்கள் அப்பா வந்து ஸோ நம்ம கார்கிட்ட போக போகிறோம். நம்ம காரில் பேக் சைட் யாரு குதிச்சு வராங்க. வீடு லாக் பண்ணியிருக்கு. நம்ம இப்படி திருப்ப முடியல. ஒரு மாதிரி அறுபது கைஸ் பக்காவில் ஏறி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வைக்கிற நீயே என்னது?
இல்லை. மோர் குழம்பு வேணுமா? முதல்ல போனேன் அவன் சொல்லி தாண்டி ஓ வீட்டுக்கு வந்தவன் அவன் சொல்லியிருக்கான். அப்ப சொந்த பந்தம் எப்படி இருக்கு? அடுத்தவன் நல்லா இருக்க போறாதுன்னு இன்னைக்கு நினைக்கிறான். எல்லாத்தையும் நினைக்கிறான். குடும்பத்தில் நினைக்கிறான், வேலை பார்க்கிற இடத்துல நினைக்கிறான், ஏன் பட்டிமன்றத்தில் நினைக்கிறான். அடுத்தவன் நல்லா இருக்கப்படாது, அவனுக்கு மழை பெஞ்சு நிகழ்ச்சி கேன்சல் ஆகிருந்தோம், நம்ம மட்டும் நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறான். பிள்ளை சுனியை ஒருத்த வச்சான் நேற்று, அவங்களுக்கு நடக்கக்கூடாது, எனக்கு நடக்கணும். அவனுக்கு அழிஞ்சு வச்சு எங்களுக்கு நடந்துச்சு. இப்படி வாழ்க்கையில் சில குழப்பங்கள்லாம் நடக்கத்தான் செய்யும். இதையெல்லாம் தாண்டி தான் ஒரு மனுஷன் வாழணும். 6 அறிஞர் பெருமக்கள் வந்திருக்காங்க. இதில் சொத்து பத்து தான் என்ற அறிக்கை தலைமையேற்று வந்திருக்கக்கூடியவர் விஜய் டிவி கலக்கப்போது யார் புகழ், சன் டிவி காமெடி சென்சர் புகழ், கலைஞர் தொலைக்காட்சியுடைய தில்லுமுள்ளு புகழ், ஜெயா தொலைக்காட்சியுடைய காமெடி கிளப் புகழ், பட்டிமன்ற உலகத்தினுடைய முடிசூடா மன்னனாக வளவரக்கூடிய இந்த கொங்கு மண்ணுக்கும் கொங்கு மண்டலத்திற்கும் உலகளாவிய புகழை பெற்று தந்து கொண்டிருக்கக்கூடிய சமீபத்தில் வெளிவந்திருக்கக்கூடிய கவுண்டம்பாளையம் என்ற திரைப்படத்தின் நடித்ததன் மூலமாக உலக தமிழர்களின் நெஞ்சமெல்லாம் சிம்மாசனம் கொண்டு அமர்ந்திருக்கக்கூடிய பாசத்துக்குரிய அருமை மாப்பிள்ளை எங்க வண்டி வரலையே, வண்டி எங்க வர சொல்ற, கார் வரட்டும். கார் இங்க வருது. அப்போ வந்து நம்ம கார் பாக்கிக்கு போகிறோம். ஒரு சக்கரை போட மாட்டேன். அப்பா காருங்க காரு இங்க எடுத்துட்டு வராங்களாம். நம்ம நல்ல பிள்ளையம்மன் கோவில்ல இருக்கிறோம். ஸோ நம்ம பச்சினங்கள்ல இன்னும் கொஞ்சம் நடக்குது. நாங்கள் வந்து 7 நாங்கள் வந்து 8 o'clock இங்கே படிச்சோம். டைம் வந்து 10. 10 மணி. கைஸ் இப்போ வந்து நாங்கள் நல்ல பிள்ளைமன் பை காய். நான் எங்கள் அம்மா அப்பா